நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அண்ணி என்கிட்ட சொன்னாங்க, நான் போய் அண்ணன் கிட்டயும் சொன்னேன். பிந்து, நீ என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல. நீ இப்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். நீ மாத்திரை போட்டியே இல்லையா? என்னாச்சு பிந்து, உனக்கு உடம்பு சரியில்லையா? அவளுக்கு இப்ப மயக்கமே வந்துடுச்சு. என்ன? எனக்கு தெரியவே தெரியாது. ஏன் கனா வந்து உன்கிட்ட விஷயத்த சொன்னால? அவ என்கிட்ட சொன்னா, ஆனா தினமும் இவ ஏதாவது ஒன்று சொல்லுவாள், அப்படிதான் இதுவும் நான் நினைச்சிட்டேன். இவளுக்கு உடம்பு சரியில்லைங்கிற விஷயம் உனக்கு தெரியும்ல? அப்படி இருந்தும் ஏன் நீ இவ்வளவு கேர்லெஸ்ஸா இருக்க? பிரெக்னன்சி டைம்ல சின்ன சின்ன விஷயத்தை கூட ஜாக்கிரதையா கவனிக்கணும். அவளை பாத்துக்க வேண்டியது உன்னோட பொறுப்பு தானே? நான் கவனமா தான் பாத்துக்கிறேன். என்ன பாத்துக்கிற நீ? எப்ப பார்த்தாலும் வெளியே தனியா சுத்திட்டு இருக்க. என்ன மன்னிச்சிடுங்க பிருத்விராஜ். ஆனா இந்த நேரத்துல உங்களோட ஃபேமிலி, உங்க குழந்தைய தவிர வேற எதுவுமே ரொம்ப முக்கியம் கிடையாது. நீங்க ஏன் இப்படி எல்லாம் நடந்துக்கிறீங்க? உங்களுக்கு உங்களோட குழந்தை எந்த விதத்திலயும் முக்கியம் இல்லையா? பிந்து உங்களை எப்படி எல்லாம் கவனிச்சுக்கிறா. அப்படி இருக்கும்போது நீங்க ஏன் அவளை பாத்துக்க மாட்டேங்கிறீங்க? என்ன மன்னிச்சிடுங்க, ஆனா நீங்க ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க. நீங்க ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த நேரத்துல பிந்துக்கு உங்களோட துணைதான் ரொம்ப அதிகமா தேவை. அர்ச்சனா சொல்றது ரொம்ப கரெக்ட். நீ பண்றது ரொம்ப பெரிய தப்பு. ஏன் நீங்க ரெண்டு பேரும் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? நான் அவளை கவனமா பாத்துக்கலன்னு உங்களுக்கு தெரியுமா? பிந்து பிரெக்னண்டா இருக்கான்னு எனக்கும் தெரியும். என் பொறுப்புகள் என்ன, கடமைகள் என்னன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா இவளுக்கு தினமும் ஏதாவது ஒன்று ஆகும். அந்த மாதிரி தான் இதுவும் நினைச்சிட்டேன். நான் உங்ககிட்ட காலையில இருந்து சொல்லிட்டு தான் இருக்கேன், எனக்கு உடம்பு ஒரு மாதிரியா இருக்கு, நான் ரொம்ப பலவீனமா இருக்கேன்னு. ஆனா நீங்க என்னடா? பிந்து, நீ இமோஷனல் ஆகாத. சொன்னா கேளு, அமைதியா இரு. பிந்து, நீ டெய்லி ஏதாவது ஒரு பொய் சொல்லுவ, ஏதாவது ஒன்று சொல்லி நடிச்சுட்டே இருப்ப. இது மட்டும் உண்மை எனக்கு எப்படி தெரியும்? அதுவும் இல்லாம லேடிஸ் என்னால புரிஞ்சுக்கவே முடியல. ஒரு சில நேரம் இப்படி, ஒரு சில நேரம் அப்படி. அப்படின்னா நான் நடிக்கிறேன்னு சொல்ல வரீங்களா? பிந்து, இத பாரு, நீ அழாத. தேவையில்லாம டென்ஷன் ஆகாத. ஏற்கனவே உனக்கு உடம்பு சரியில்லை. சொன்னா கேளு, அழாத. ஆமா பிந்து. பிந்து, என்னாச்சுமா பிந்து? திடீர்னு உனக்கு மயக்கம் வந்துருச்சுன்னு தானே சொன்ன. கார்த்திக், டாக்டருக்கு ஃபோன் பண்ணியா? ஃபோன் பண்ணிட்டேன், வந்துட்டு இருக்காங்க. திடீர்னு எப்படி மயக்கம் வந்தது பிந்து? அனன்யா குட்டிக்கு தூக்கம் வருதா? அட, அனன்யா குட்டி எந்திரிச்சிட்டாளா? ஆமாமா, ரொம்ப நேரமா ராகுலுக்காக காத்துட்டு இருந்தோம். படிக்க வருவான்னு பார்த்தேன். இவ எழுந்துட்டா, இப்ப எப்படி படிக்க வைக்கிறது? இந்த ராகுல் இருக்கானே, வர வர தினமும் லேட்டா வீட்டுக்கு வரான். நண்பர்கள் கிட்ட பேச ஆரம்பிச்சா நேரம் போறதே தெரியாது. அவனே வந்துருவான். ஆனா அவன் எங்க போயிருக்கானாவது நாம தெரிஞ்சுக்கணும்ல. அப்பதானே நிம்மதியா இருக்க முடியும். சுகன்யா, நான் சொல்றத புரிஞ்சுக்கோ. அவனுக்கு மொபைல் போன் வாங்கி கொடுத்துடலாம். அவன் எங்க இருக்கான், எப்ப வருவான்னு தெரிஞ்சுக்க கூட முடியாம இருக்கும்ல. அம்மா, அவனுக்காக நான் காத்துட்டு இருப்பேன் தெரியும்ல. உடனே வரலாம்ல. படிக்கிறதுக்கு நிறைய இருக்குல்லம்மா. அதத்தான் நானும் சொல்றேன்க்கா. மொபைல் போன் வாங்கி கொடுத்தா மட்டும் அவனுக்கு பொறுப்பு வந்துராது. மொபைல் போன் வாங்கி கொடுத்தா அவன் சரியா படிக்க மாட்டான்னு வேற அவங்க அப்பா சொல்றாரு. ஐயோ, எப்ப பார்த்தாலும் படிப்பு படிப்புன்னு ஏன் அவனை தொல்லை பண்றீங்க? எப்பவும் எப்படி படிக்க முடியும்? அவனுக்கும் தெரியும், படிப்பான். நானே இத பத்தி சின்னவர்கிட்ட பேசுறேன். சரி சரி, முதல்ல இவன் எங்க போயிருக்கான், எப்ப வருவான்னு தெரிஞ்சுக்க பாரு. அவன் நண்பர்கள் யாருக்காவது போன் பண்ணி கேளு. சரிம்மா. டாக்டர், என்னாச்சு? இவங்க பிளட் பிரஷர் ரொம்ப ஹை ஆயிடுச்சு. பிரெக்னன்சி டைம்ல ரொம்ப ஹையான மெடிசன்ஸ் எல்லாம் கொடுக்க முடியாது இல்லையா? அதனால மைல்டான மெடிசன்ஸ் கொடுக்கறேன். இத மட்டும் இப்ப கொடுக்க ஆரம்பிங்க. சரி, முடிஞ்ச வரைக்கும் இவங்க ஓய்வு எடுக்கிறது நல்லது. அர்ச்சனா, கொடுங்க, நான் போய் வாங்கிட்டு வரேன். சாப்பாட்டுல கொஞ்சம் உப்பு குறைக்கணும். டாக்டர் வாங்க, நான் உங்களை டிராப் பண்றேன். நான் வரேன். ராகுல், வந்தனா அண்ணி உனக்காக காத்துட்டு இருப்பாங்கன்னு உனக்கு காலையிலே தெரியும்ல. அப்படியே நேரத்துக்கு வரல? அது வந்துமா, என்கிட்ட நோட்ஸ் எதுவுமே இல்ல. அதான் நோட்ஸ் வாங்கிட்டு வரலான்னு போனேன். அதனால தான் லேட் ஆயிடுச்சு. ராகுல், எந்த வேலையா இருந்தாலும் அதை செய்யறதுக்கு நேரம்னு ஒண்ணு இருக்குப்பா. படிப்பு நேரத்துல நீ இந்த மாதிரி வெளியே போறது தப்பு. எனக்கு அது வந்து இனிமே ராகுல் இப்படி எல்லாம் பண்ணவே மாட்டான். நீ போ ராகுல், போய் சூர்யாவையும் வந்தனாவையும் கூட்டிட்டு வா. ரொம்ப நேரமா வந்தனாவை காணோம். எங்க போயிட்டா?
வந்தனா எங்க ஆ, அம்மா அவ தூங்கிட்டா. தூங்கிட்டாளா? ஆ, வந்தனாவுக்கு உடம்பு சரியில்லையா என்ன? அந்த மாதிரிலாம் எதுவும் இல்ல பாட்டி. அவ அனன்யாவை தூங்க வச்சிட்டு இருந்தா. அவளை தூங்க வைக்கும்போது வந்தனாவும் தூங்கிட்டா. ஓ. அவ நல்லா தூங்கிட்டு இருந்தா போல இருக்கு. நான் சாப்பிடுவான்னு கூப்பிட்டா அவ எழுந்திருக்கவே இல்ல. அவளை எழுப்புறதுக்கு எனக்கும் மனசு கேட்கவே இல்ல. ரொம்ப களைச்சிட்டான்னு நினைக்கிறேன். நாள் பூரா அனன்யாவை பாத்துக்கணும். தூங்குறதுக்கு இருந்த கொஞ்ச நேரத்திலயும் அவ ராகுலுக்கு படிப்பு சொல்லி கொடுத்துட்டு இருக்கா. ஆனா இவனை பாருங்க, நாள் முழுக்க விளையாட்டு விளையாட்டு, படிக்கணுங்கிற அக்கறை கொஞ்சம் கூட இல்லாம இஷ்டத்துக்கு பண்ணிட்டு இருக்கான். சாரிம்மா. ராகுல், இந்த தடவை மட்டும் உனக்கு நல்ல மார்க் வரலன்னு வச்சுக்கயேன், அப்புறம் அவ்வளவுதான். இங்க பாருங்க, போகட்டு விடுங்க. ராகுல் ரொம்ப நல்ல பையன். இனிமே இந்த மாதிரி எல்லாம் பண்ணவே மாட்டான் இல்லப்பா? ஆ. சரிப்பா, சாப்பிடு. ம். இல்ல இல்ல முக்கியமான வேலைலாம் ஒண்ணும் இல்ல. நீங்க சொல்லுங்க, திடீர்னு கால் பண்ணிருக்கீங்க. அது வந்து நான் எதுக்கு ஃபோன் பண்ணேன்னா, நான் யுஎஸ்ல இருந்து லக்ஷ்மிக்காக ஒரு மேக்கப் கிட் ஆர்டர் பண்ணிருக்கேன். இதை யூஸ் பண்ணா அவ ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது. நீங்க ஓகேன்னு சொன்னா அதை நான் வீட்டுக்கு அனுப்பவா? ஆ சரிங்க, அனுப்பி வைங்க. இதுல என்கிட்ட கேக்குறதுக்கு என்ன இருக்கு? அப்புறம் ஏற்பாடெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? அது ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு. அப்புறம் உண்மையிலேயே நீங்க பண்ண ஏற்பாடெல்லாம் பார்த்து நான் ஷாக் ஆயிட்டேங்க. நீங்களே எல்லா ஏற்பாடையும் செஞ்சீங்கல்ல. என்னால அப்படி செய்யவே முடியாது. இல்ல இல்ல, நீங்களும் எல்லா வேலையும் ரொம்ப அழகா செஞ்சிருந்தீங்க. சொல்லப்போனா ஒரு சின்ன சின்ன வேலையை கூட நீங்க அழகா பண்ணிருந்தீங்க. நீங்க கொடுத்த பரிசுகளை பார்த்தேன், எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கா. அப்படின்னா நீங்க என்னோட வெட்டிங் பிளானர்ஸ்க்கு தான் நன்றி சொல்லணும்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு நிறைய அனுபவம் இருக்கு. அவங்க எல்லா ஏற்பாட்டையும் நல்லா செய்வாங்க. அப்படின்னா இதெல்லாம் கூட அவங்களே பாத்துக்குவாங்களா? நிக்கிலோட கல்யாணத்தை நல்லபடியா முடிக்க வேண்டியது அவங்களோட பொறுப்புன்னு சொல்லுவேன். ஏதோ நான் கடைசியா எல்லா ஏற்பாடும் நல்லா பண்ணாங்கன்னு பார்த்தேன். அப்படிங்களா? அப்புறம் சம்பந்திமா, நான் போனை வச்சிடறேன். மத்தியான சாப்பாட்டுக்கு நேரம் ஆயிடுச்சுல. சரிங்க, வச்சிடுங்க. ஆமா சாந்தி, நம்ம பிந்துவுக்காக அக்கா, அவங்க 2 பேருக்காகவும் நான் சாப்பாடு மேலேயே அனுப்பி வச்சுட்டேன். என்னங்க, ரமா இப்பதான் கால் பண்ணாங்க. லக்ஷ்மிக்காக மேக்கப் ஐட்டம்லாம் வாங்கியிருக்காங்களா? எனக்கு எனக்கு என்ன தோணுதுன்னா, நிச்சயதார்த்த நேரத்துல லக்ஷ்மிக்கு நம்ம போட்ட மேக்கப் பிடிக்கலன்னு நினைக்கிறேன். இல்ல இல்ல, நிச்சயதார்த்த தன்னைக்கு நம்ம பொண்ணு அழகா இருந்தா. ஆமா, எல்லாரும் ரொம்ப பாராட்டினாங்க. நம்ம லக்ஷ்மி பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கான்னு கூட சொன்னாங்க. அதெல்லாம் சரியாச்சுன்னா, ஆனா அவங்க ஏன் இதெல்லாம் அனுப்பி வைக்கணும்? ஒருவேளை அன்னைக்கு நம்ம பண்ண மேக்கப் பிடிக்காம போயிருக்கலாம்ல. இத பாரு சாந்தி, தயவு செஞ்சு சின்ன சின்ன விஷயங்களை பெருசுப்படுத்தாத. எல்லாம் நல்லபடியா நடந்துட்டு இருக்குல்ல. அண்ணா, அது வந்து அக்காவுக்கு பத்திரிக்கை அனுப்பணும்ல. நான் என்ன யோசிக்கிறேன்னா, நானே போய் அக்கா கிட்ட கொடுத்துட்டு வர்றேன். நான் நேர்ல பார்த்து கொடுத்தா அக்கா கண்டிப்பா வருவாங்க. ஏன்னா இங்கிருந்து போகும்போது கோவமா போனாங்க. நம்ம வீட்டு பழக்க வழக்கமே பிடிக்கலன்னு சொன்னாங்க. அப்ப நானும் உங்க கூட சேர்ந்து வரேண்ணா. என்னதான் தானே என் பொண்ணு கல்யாணம். அதனால அங்க போய் அவங்கள சமாதானப்படுத்தி கூட்டிட்டு வரலாம். கண்டிப்பா போகலாம். சரிப்பா கார்த்திக், ஆபீஸ் வேலையெல்லாம் நீ பாத்துக்க. சரிப்பா, நான் பாத்துக்கிறேன். சரி, கல்யாண ஏற்பாடுகள்லாம் ரொம்ப நல்லபடியா நடக்கணும், சரியா? சரி. பாவம் உங்க அம்மா எப்பவும் அதை பத்தியே நினைச்சுக்கிட்டு இருக்கா. சரி பெரியப்பா, எல்லாத்தையும் நானே பாத்துக்கிறேன். ஆ. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பெரியப்பா, அத்தைக்காக இந்த ஸ்வீட்ஸ் எல்லாம். இந்த தனா எங்க போனான்னு தெரியலையே. இந்த திங்ஸ் எல்லாம் உள்ள வைக்கணும். அர்ச்சனாமா, என்கிட்ட கொடுங்க, நான் வச்சிடுறேன். கொடுங்க. என்னங்க, எங்க சார்பாவும் நீங்க அவங்க கிட்ட மன்னிப்பு கேளுங்க. இது அவங்க பொண்ணு கல்யாணம், அவங்கள கண்டிப்பா வரணும்னு சொல்லுங்க. நாங்க போறதே அதுக்கு தானே. ம்.
நீ எதுக்குமே கவலைப்படாத. நாங்க கண்டிப்பா உங்களை கூப்பிட்டு வருவோம். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், பிந்துவை நீங்க பத்திரமா பாத்துக்கோங்க. அம்மாடி அர்ச்சனா, மறக்காம நீ அவளை டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போகணும். சரிங்க பெரியப்பா. ஆமா, லக்ஷ்மி எங்க போயிட்டா? அது அப்பா அவ மேல பிந்து கூட இருக்கா. ம். என்னங்க இதுல உங்க மாத்திரை மருந்தெல்லாம் இருக்கு, எடுத்துக்க மறந்துட்டீங்க. நேரத்துக்கு மருந்தெல்லாம் சாப்பிட்டுடுங்க. நீங்க எதுக்கு கவலைப்படாதீங்கன்னு நான் பாத்துக்கிறேன். சரி, நாங்க போயிட்டு வர்றோம். சரிங்க. வாங்க, நான் கிளம்பலாம். ம். அர்ச்சனா, சீக்கிரம் டிஃபன் பாக்ஸ் கூட நான் ஆஃபீஸ்க்கு போகணும். கார்த்திக் அம்மா? ஒரு நிமிஷம் இருப்பா, உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசணும். சொல்லுங்கம்மா. அது வந்து அவங்கள என்ன சொல்லுவாங்க, பேர் மறந்துட்டேன். கல்யாண ஏற்பாடெல்லாம் செய்வாங்கல்ல, அதிகமா அவங்கள பத்தி எனக்கும் தெரியாது. ஆனா ரமா அவங்கள ரொம்ப பாராட்டி பேசினாங்க. கல்யாண வேலை எல்லாத்தையும் அவங்களே பாத்துக்குவாங்களாமே. அதான் நான் என்ன நினைக்கிறேன்னா, நம்ம கூட அவங்களையே. ஆனா அம்மா, கல்யாண வேலை எல்லாத்தையும் நாம தானே பாப்போம். ஒரு நிமிஷம் இருங்க. வெட்டிங் பிளானர்ஸ் வைக்கணுங்கிற உங்க ஐடியா ஒன்றும் அவ்வளோ மோசம் இல்ல. ஆ, நிக்கிலோட ஃபேமிலி அவங்கள அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க இல்லையா, நாமளும் அவங்களே அப்பாயிண்ட் பண்ணுவோம். ஐ திங்க் இது வெரி குட் ஐடியா. ஆனா நம்ம வீட்டு கல்யாணத்தை நாம தானே பண்ணணும். இன்னைக்கு வரைக்கும் நாம இந்த மாதிரி எதுவும் பண்ணது கிடையாது. அது அதுக்காக இனிமே வெட்டிங் பிளானர்ஸ் வைக்க கூடாதுன்னு இருக்கா? என்ன வேலை செய்யணும், எப்படி செய்யணும்னு அவங்க கிட்ட சொல்லுவோம். அவங்க எல்லாத்தையும் செஞ்சிட போறாங்க. அதுக்கான பேமெண்ட்டை நாம கொடுக்க போறோம். இதுல என்ன பிரச்சனை இருக்கு? ஆனா இந்த வேலையெல்லாம் நாம செஞ்சிடலாமே. பெரியமா, இப்ப எல்லாமே இப்படிதான். பெரிய கல்யாணத்தை பிளானர்ஸும் ஆர்கனைஸ் பண்ணுவாங்க. அட, பிந்து, பிந்து நீ என்ன எதுக்கு அது? கீழே வந்த? உட்காரு. வாமா, வா. உட்காருமா, அந்த ஜூஸ குடி. உதய்பூர்ல இருக்கிற நல்ல வெட்டிங் பிளானர்ஸை பத்தி நான் என்கொயரி பண்றேன். கார்த்திக், நீங்க ஏன் எல்லாத்தையும் மாத்தணும்னு நினைக்கிறீங்க? எல்லாத்தையுமே ரெடி பண்ணியாச்சு. இன்னும் கல்யாணத்துக்கு 4 நாள் தான் இருக்கு. எல்லா காரியமும் நல்லா நடக்குது. பின்ன எதுக்காக வெளி ஆளுக்கு வேலையை கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க? உங்களுக்கு என் மேல நம்பிக்கை இல்லையா? இதுல நம்பிக்கை பத்தி எதுவுமே இல்ல அர்ச்சனா. அவங்க எல்லா வேலையும் ரொம்ப பெர்ஃபெக்ட்டா செய்வாங்கன்னு உனக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். நிச்சயதார்த்த டைம்ல பார்த்தல, நாம ஒரு தப்பு பண்ணிருந்தோம். சமையல்காரங்க விஷயத்துல அவங்க கரெக்ட் டைமுக்கு வரல, தேவையானதை சமைக்கவும் இல்ல. கல்யாண டைம்ல இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது அர்ச்சனா. கார்த்திக் சொல்றதுதான் கரெக்ட். வெட்டிங் பிளானர்ஸ் ரொம்ப ட்ரெயின்டா இருக்கக்கூடிய ஆட்கள். இந்த வேலையை செய்ய அவங்களுக்கு தான் நம்ம பணம் கொடுக்கறோம்ல, அதனால ஒன்றும் பிரச்சனை இல்ல. ஆமாமா அர்ச்சனா, அப்ப நமக்கு கவலையும் இருக்காது. ரமாவுக்கு நம்ம செய்யற ஏற்பாடு பிடிச்சிருக்கா இல்லையான்னு கவலையே பட வேண்டாம்ல. அதோட அவங்களும் அதை தானே செய்யறாங்க, நம்மளும் அதே மாதிரி செய்யலாமே. நான் இப்போ அர்ஜென்ட்டா ஒரு கால் பண்ண வேண்டியிருக்கு. இப்போ வந்துடுறேன். சரிப்பா. என்னக்கா, நான் சொல்றது சரிதானே? ஆமா சாந்தி, இதெல்லாம் அவருக்கு சுத்தமா பிடிக்காதுன்னு தோணுது. ஒரு தடவை அவர்கிட்ட கேட்டு பார்த்துடலாமே. ஆனா பெரியம்மா, இப்ப டைமே இல்ல. சங்கீத் ஃபங்க்ஷன் அன்னைக்கு தானே அவர் இங்க வர போறாரு. எது பண்றதா இருந்தாலும் சரி, அதை நாம தான் டிசைட் பண்ணணும். இங்க பாருங்கக்கா, தயவு பண்ணி எங்களை இந்த மாதிரியே செய்ய விடுங்க. குறை இல்லாம கல்யாணத்தை பண்ணணும்னு எல்லாரும் நினைக்கிறோம். ஆனா ஏதாவது குறை இருந்துருச்சுன்னா அதுக்காக வாழ்நாள் முழுவதும் நம்ம தானக்கா வருத்தப்படணும். நம்ம பண்ண தப்பால பொண்ணோட வாழ்க்கையில ஏதோ குறை வச்சுட்டதாவே தோணும். லக்ஷ்மி நாளைக்கு அவ புகுந்த வீட்டுல யாருக்கும் பதில் சொல்ற நிலைமை வந்துடக்கூடாது. நீங்க தான் பாக்குறீங்களா மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க எப்படி எல்லாம் பண்றாங்கன்னு. நீ சொல்றதெல்லாம் சரின்னு நானும் ஒத்துக்கிறேன் சாந்தி. இருந்தாலும் இங்க பாரு கார்த்திக், எல்லாம் நல்லபடியா நடக்கணும், சரியா? பெரியம்மா, நீங்க இத பத்தி எதுவுமே கவலைப்பட வேண்டாம். எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். அப்படின்னா சரிப்பா, அவங்கள கூப்பிட்டு பேசு. இன்னொரு தடவை யோசிச்சுக்கோங்க. இதுல இப்ப யோசிக்கிறதுக்கு என்ன இருக்கு? நான் நல்ல வெட்டிங் பிளானர்ஸ் யார்கிட்டயாவது பேசுறேன். அட்லீஸ்ட் நீங்க பெரியப்பா கிட்டயாவது சொல்லிடுங்க. பெரியப்பா வந்ததுக்கு அப்புறம் இந்த ஏற்பாடு எல்லாம் பார்த்து அவரே சந்தோஷப்படுவாரு. அதுவும் இல்லாம அவங்க இப்பதான் போயிருக்காங்க, ஒழுங்கா பேசக்கூட முடியாதுல்ல. ஆமாமா, கார்த்திக் சொல்றது சரிதான். கார்த்திக், இது விஷயமா இன்னைக்கே கொஞ்சம் பேசி பாருப்பா. சரிம்மா, நான் முதல்ல ஆபீஸ்க்கு போறேன், அப்புறம் இந்த விஷயத்தை பேசுறேன். சரி, அப்படியே பண்ணு. நான் போய் டிஃபன் பாக்ஸ் கொண்டு வரேன். சரிம்மா. அர்ச்சனா, தேங்க்யூ so much.
ஒரு நிமிஷம். உங்ககிட்ட கொஞ்சம் பேச வேண்டியது இருக்கு. இந்த மாதிரி சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காத. பிந்துவை பத்தியா? இதுக்கு மேல நம்ம பேசுறதுக்கு வேற என்ன இருக்கு? இங்க பாரு, பிந்துக்காக மட்டும் இதை சொல்ல, உனக்காகவும் தான் சொல்றோம். நீங்க 2 பேரும் சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறோம். சந்தோஷமா இருக்கணும்னு தான் எல்லாரும் நினைப்பாங்க. ஆனா அவ எப்ப பார்த்தாலும் என்கிட்ட ஏதாவது ஒரு விஷயத்துக்கு ஆர்கியூ பண்ணிட்டே இருப்பா. எனக்கு அவ கூட பேச கூட இஷ்டம் கிடையாது. ஏற்கனவே நான் அதிகமா ஒர்க் டென்ஷன்ல இருக்கேன். முன்ன மாதிரி அவ இல்ல கார்த்திக். பிருத்விராஜ் இது பாருங்க, அவ பிரெக்னெண்டா இருக்கா. பிரெக்னன்சில இப்படி மூட் மாறி மாறி தான் வரும். அர்ச்சனா, அது கொஞ்ச நேரமா இருந்தா சரி. எப்ப பார்த்தாலும் இதே மாதிரி இருந்தா என்ன பண்ண சொல்ற? அதுக்காக அவ எப்பவும் நடிச்சுக்கிட்டே இருக்கா. அப்படின்னா நீங்க கொஞ்சம் அட்டென்ஷனா அவ மேல காமிங்கள, அதுக்கப்புறம் அவ இப்படி நடந்துக்க மாட்டா. அவளுக்கு அட்டென்ஷன் கொடுக்க நான் ட்ரை பண்ணலன்னு சொல்றியா? இங்க பாருங்க, எனக்கு 1008 ஒர்க் டென்ஷன். ஃபேமிலி எனக்கு ரொம்ப முக்கியம்னு தெரியும். என் கரியரை பத்தி யோசிக்கணும், என் பிசினஸ பத்தி யோசிக்கணும். ஆனா பிந்து இதெல்லாம் புரிஞ்சுக்க ரெடியாவே இல்ல. எப்ப பார்த்தாலும் என்னையே சுத்தி சுத்தி வந்துகிட்டு ஒரு நிமிஷம் கூட என்ன தனியா இருக்க விடுறதில்ல. அப்படின்னா 2 பேரும் ஒரு தடவை பேசி பாருங்க. நான் எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்துட்டானா, இதுக்கு மேல என்ன பண்ண சொல்ற கார்த்திக்? இதுக்கு மேல என்ன பண்ணணும் நீ தான் யோசிக்கணும். ஏன்னா அவ ஹெல்த்தை நீ தான் பாத்துக்கணும். அவளை சந்தோஷமா வச்சுக்கணும். எல்லாம் கூடிய சீக்கிரம் சரியாயிடும் நம்புறேன். வா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மிஸ் சாந்தினி தானே? ஓகே. முடிஞ்சா இன்னைக்கு ஈவினிங் நீங்க வீட்டுக்கு வர முடியுமா? உங்களை என் ஃபேமிலிக்கு இன்ட்ரடியூஸ் பண்றேன். உங்க ஒர்க்கையும் அவங்க பார்ப்பாங்கல்ல. ஒருவேளை எல்லாமே கரெக்டா இருக்குன்னு சொன்னா அதுக்கப்புறம் எல்லாத்தையும் ஃபைனல் பண்ணிடலாம். ஓகே, தேங்க்யூ. அர்ச்சனா, ஷீ இஸ் அ ப்ரோ. நிறைய கல்யாணத்தை ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. எதுக்கு நீ இந்த மாதிரி டென்ஷனா இருக்க? உனக்கு இனிமே எந்த டென்ஷனுமே இல்ல. சின்ன சின்ன வேலையா இருக்கட்டும், இல்லனா பெரிய வேலையா இருக்கட்டும், எல்லாத்தையும் அவங்களே பாத்துக்குவாங்க. கார்த்திக், மிஸ் சாந்தினி இங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னு எனக்கு ஒண்ணும் புரிய மாட்டேங்குது. எல்லா வேலையும் நம்ம பண்ணிட்டோம். இவங்க அப்படி புதுசா வந்து என்ன பண்ண போறாங்க? நான் உங்ககிட்ட இதை கிழியே சொல்லணும்னு நினைச்சேன், ஆனா அம்மா இருந்தாங்க, அதனால எதுவும் பேசல. நீங்க ப்ளீஸ் இந்த ஐடியாவை டிராப் பண்ணிடுங்க கார்த்திக். இது என்ன புது விஷயமா இருக்கு? அவங்கள நமக்கு யாருன்னு கூட தெரியாது. அவங்க கிட்ட எப்படி இந்த பொறுப்பை நம்ம கொடுக்க முடியும்? அவங்க வெட்டிங் பிளானர். தயவு செஞ்சு நீ அமைதியா இரு. கார்த்திக், உங்களுக்கு அவங்க மேல நம்பிக்கை இருக்கா? ஆனா என் மேல இல்ல. அர்ச்சனா, ப்ளீஸ் இந்த விஷயத்தை பர்சனலா எடுத்துக்காத. அம்மாவோட ஆசையும் அதானே. வெட்டிங் பிளானர்ஸ் வந்து எல்லா வேலையும் செய்யட்டும். இன்னொரு விஷயத்தை யோசி, அம்மாவுக்கு இந்த விஷயம் எல்லாமே புதுசு இல்ல. என்னை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, இந்த விஷயத்துல அம்மா, பெரியம்மா, அப்புறம் நீ யாருக்கும் எந்த வேலையும் இருக்காது. அவங்க வீட்டுக்கு வர போறாங்க. அவங்க கிட்ட நாம பேசி பார்க்கலாம். அதுக்கப்புறம் என்ன செய்யலாம்னு யோசிக்கலாம். நீ இந்த மாதிரி டென்ஷன் ஆகிறது எனக்கு சுத்தமா பிடிக்காது. இனிமே நம்ம கிட்ட கொஞ்சம் ஃப்ரீ டைம் இருந்தா நாம 2 பேரும் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். ஓகே? ஆஹா, நாங்க பிருத்திவிராஜுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அவர் வந்ததும் நாங்க இங்க இருந்து கிளம்பிடுவோம். சரி. நிக்கில், பிருத்திவிராஜ் எப்போ வருவாரு? நாம எப்ப பிராக்டிஸ ஸ்டார்ட் பண்றது? தெரியலடா, கொரியோகிராஃபர் வேற 3 தடவை ஃபோன் பண்ணிட்டாரு. பிருத்திவிராஜ் வந்துட்டாருன்னா நம்ம ரிஹர்சல் ஹாலுக்கு போயிடலாம். நான் வந்துட்டேன். ஹாய் பிருத்திவிராஜ், Hi. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். எப்படி இருக்கீங்க? ஹாய். ஹலோ. ஹாய். ஹலோ. பிருத்திவிராஜ், அந்த வீட்ல பிராக்டிஸ் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? அவங்க எவ்வளவு நேரம் பிராக்டிஸ் பண்ணாலும் கண்டிப்பா நாம தான் ஜெயிக்க போறோம். அதுவும் உண்மைதான். ஆனா நம்ம கண்டிப்பா ஸ்பெஷலா ஏதாவது செய்யணும். ஆமா, ஸ்பெஷலாவே பண்ணிரலாம். நாம பண்ண போற பெர்ஃபார்மன்ஸ் பார்த்து அவங்க கண்டிப்பா நம்ம முன்னாடி நிக்க கூட முடியாது. அதுக்காக எங்க கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. என்ன ஐடியா அது? சொல்லு. அது பிருத்திவிராஜ், வாங்க. ஆனா என் கல்யாணத்துக்கு வெட்டிங் பிளானர்ஸ் கூப்பிட்டிருக்கீங்களா? என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இதை சொன்னா அவங்க நம்பவே மாட்டாங்க. வெட்டிங் பிளானர்ஸ், வாவ். கார்த்திக், அவங்க பேர் என்னன்னு சொன்ன? அவங்க பேர் மிஸ் சாந்தினி. இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க. வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். எக்ஸ்கியூஸ் மீ. அவங்க வந்துட்டாங்க. ஹாய். ஹாய், ஐ அம் மிஸ் சாந்தினி. ஓ, ஐ அம் கார்த்திக். ஹாய். ப்ளீஸ் கம். Thank you. This is my family. Hello. And this is my wife.